ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? Who will deliver me? Who will deliver me? யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? நான் நிர்பந்தமான மனிதனாய் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன். யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஒரு மனிதனுடைய கதறுதல் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வேதனை இருக்கிறது. யார் எனக்கு விடுதலை தருவாங்க? நான் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வியாதிக்குள்ளே இருக்கிறேன், இந்த பிசாச போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், என் குடும்பத்தில் இந்த தடை இருக்கிறது. யார் எனக்கு விடுதலை தருவாங்க? யார் என் துக்கத்தை மாற்றுவார்கள்? மனிதனுடைய உள்ளத்தில் இந்த வேதனையின் குரல். அப்படிதான் ஒரு மனிதன் கதறுகிறான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே கூட அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் உண்டு, நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவருடைய பாதபடியில் தான் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய விடுதலைக்காக அவர் சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். வேறு புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவது? நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ண விரும்புகிறார். இந்த வேதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவது? யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ற ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? வேத வசனமே சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வசனமே சத்தியம். இந்த வேத வசனம் சத்தியம். நம் கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வேத வசனத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வசனத்திற்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த வசனத்திற்கு உயிர் உண்டு. நீங்க இதை வாசிக்கும் போது அது உங்களோடு பேசும். இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசுவதை உணர முடியும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களுடைய காயங்களை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கொண்டு வருவார். இந்த வசனம் வல்லமை உள்ளது, அதற்கு உயிரும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆவியானவர் இந்த வசனங்களை எழுதி நம் கையிலே தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இது பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை. நான் 47 வருஷமாக இதை வாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தினந்தோறும் தவறாமல் வாசிக்கிறேன். எத்தனையோ முறை இந்த வேதத்தை வாசித்து முடித்து விட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப வாசிக்க அந்த வசனம் புதிதாக இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். இந்த வசனத்தை தியானிக்க உங்களுக்குள்ள ஆறுதல் உண்டாகும். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும். அற்புதமான சுகம் உண்டாகும். அந்த வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. இந்த வசனம் விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ளது. ஒரு சமயம் நான் துபாய் நாட்டிற்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஆபீசராய் பணி செய்கிறவர் அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பிட வர வேண்டும் என்று சொல்லி. அதனால அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஆபீசராய் பணி செய்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார். அவருடைய மனைவி எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. நான் போன போது அவர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். ஐயா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நானும் என் மனைவியும் ஒருவருக்கொருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். என்னுடைய திருமணத்தில் என் மனைவி கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் ஒன்று விரும்பி 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டோம். திருமணமான அன்றைக்கு என் மனைவி ஒரு பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டினாள்.
நான் என் கணவருக்கு கொடுக்கிற முதல் கிஃப்டாக இது இருக்கட்டும், நீ வாங்கி வச்சிருக்கிறேன், இந்த பைபிளை வாங்கி கொள்ளுங்கள் என்று. நான் தொடவே இல்லை. இந்த பைபிளை தொட மாட்டேன், தூர வச்சுக்க, அது உன்னோட வச்சுக்க. நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் இயேசுவெல்லாம் நம்பலை. உன்னை நேசித்தன் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நீ வேணா சர்ச்சுக்கு போ, நான் எனக்கு கடவுள் உண்டு, என் கடவுளை நான் வணங்குகிறேன். இந்த இயேசு பைபிள்னு என்கிட்ட பேசினா நம்ம பிரிந்து விட வேண்டியதான்னு கோபமாக பேசிட்டார். அதனால மனைவியால் ஒன்றும் சொல்ல முடியல. சரிங்க, நான் அதை பற்றி பேசலைன்னு இந்த பைபிளை கொண்டு போய் பெட்டியில் வைத்து கொண்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகு இயேசுவை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் மனைவியை சர்ச்சுக்கு அவர் அனுப்பிடுவார். நீ போ, நீ சர்ச்சுக்கு போ, நீ பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு. ஓகே, என்னகிட்ட கொண்டு வராரு இந்த இயேசு பைபிள் எல்லாம் அப்படி சொல்லிவிட்டார். அப்படி மனைவி அப்படியே நடந்து கொண்டாங்க. பல வருஷங்கள் கடந்து விட்டது. பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, அவங்கெல்லாம் படிக்கிறாங்க. சில வருஷங்கள் கடந்து விட்டார். அவர் சொன்னார், ஒரு நாள் அவர் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார். களைப்பாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்தார். மனைவிகிட்ட சொன்னார், ஒரு காஃபி கொடுமான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்து அப்படி பார்க்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் ஒரு நோய் அவரை தாக்க ஆரம்பித்தது. பக்கவாத நோய் அவரை தாக்க ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு பக்கத்தில் விளங்காமல் அப்படி கை இழுக்க ஆரம்பித்தார், கால் இழுக்க ஆரம்பித்தது, வாய் கோண ஆரம்பித்தது. அவர் சொன்னார், முதலாவது என் கால் இழுத்து 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 கால் செயலற்று விட்டார். இது நடக்க ஆரம்பித்த உடனே சத்தமிட்டேன், என் மனைவியை கூப்பிட்டேன். கிச்சன்லேருந்து ஓடி வந்தாள். என்னன்னு கேட்டால், நோய் என்னை தாக்குகிறது, பக்கவாத நோய், கால் செயலிழந்து விட்டது, கால் வளைஞ்சிட்டு. இப்போ அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாய் மேல் வருகிறது, கை அப்படியே அசைகிறது, வளைகிறது, அப்படியே ஒரு பக்கம்லாம் அப்படி கோணி கொண்டு போகிறது. ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு. உடனே டாக்டரை கூப்பிடணும், ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னு எண்ணம் வரலையா. நேர வீட்டுக்குள்ள ஓடினார்கள். பெட்டியில் தன் கணவருக்காக வாங்கி வைத்திருந்த வேத புஸ்தகம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். அதை திறந்து, இதை வாசிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னார், நான் இது விரும்பவும் இல்லை, இதுக்கு முன்னால் தொட்டதும் இல்லை. இப்போ நோய் தாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் வாய் இழுத்து கொண்டு போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரால் பேச முடியாது. கை முடங்கி விட்டார், அப்படியே திரும்பி முடங்கி விட்டார். பக்கவாதம் ஒரு பக்கம் அப்படியே முடக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போ அப்படி பைபிளை திறந்து வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பித்தார். அவன் சொன்னாங்க, சத்தமாக வாசிங்கன்னாங்க. சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார். ஒரு அதிகாரம் வாசித்தார், 2வது அதிகாரம் வாசித்தார், 3வது அதிகாரம் வாசிக்கும் போது கோணி போன வாய் மறுபடி நேராய் மாறினது. கோணி இருந்த கை மறுபடி நேராக மாற ஆரம்பித்தது. அவர் சொன்னார், பிரதர், இந்த வசனத்தை நான் சொல்ல 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 அந்த வியாதி பின்வாங்க ஆரம்பித்தது. என் கை அப்படியே மறுபடியும் நேராக மாறி செயல்பட ஆரம்பித்தது. கால் மடங்கி போன கால், அந்த வசனத்தை சொல்ல 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 கால் மறுபடியும் நேராக மாற ஆரம்பித்தது. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் நான் நார்மலாக மாறிட்டேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது, இது சாதாரண ஒரு புஸ்தகம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, இதற்கு ஜீவன் இருக்கிறது. எந்த வேத புஸ்தகத்தை நான் கையினால தொடமாட்டேன் என்று சொன்னேனோ அதே வேத வசனம் தான் எனக்கு விடுதலையை கொடுத்தது. அதன் பிறகு அந்த புஸ்தகத்தை நான் வாங்கி இன்னைக்கு தினமும் வாசிக்கிறேன். இந்த வேதத்தை சுமக்கிறேன். இந்த வேதத்தின் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, மனிதர்கள் மூலமாக தேவன் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை. அப்போ அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இதை வாசிக்க 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 உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, பெரையா என்கிற பட்டணத்தில் இருந்த மக்கள் இந்த வேத வசனத்தை தினந்தோறும் தியானிச்சதனால நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க வசனத்தை தியானிக்க 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 உங்களுடைய சுபாவங்கள் மாறும், நற்குணம் உங்களுக்குள்ளே உண்டாகும், அன்பு உண்டாகும், தாழ்மை உண்டாகும், சாந்தம் உண்டாகும், எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. எரிச்சல் கோபங்கள் மறைந்து போகும். பேருக்காக நீ வாசித்தால் போதாது, தினமும் அதை தியானிக்கணும், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும், உங்களுடைய நோய்களை மாற்றும், உங்களுடைய காயங்களை நீக்கும், உங்களுக்கு உள்ளத்திருக்கிற துக்கத்தை மாற்றும். அப்பா துரை பிரதர் மத்தியில் இருக்கிறாங்க. நேற்றுக்கு உங்களுக்கு செய்தி கொடுத்தார்கள்.
அவங்க பேங்கில் மேனேஜராக இருந்தாங்க. அவங்க மேனேஜராக பேங்கில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்த சமயம், அந்த பேங்கில் வேலை செய்த ஒரு சகோதரர் கிளர்க்காக இருந்தவர். அவர் தாய் தகப்பன் இல்லை, திருமணமாகி அவருடைய மனைவி ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். அதனால் மனைவி தான் அவருக்கு உலகம், என் மனைவி தான் எனக்கு சந்தோஷம் என்று மகிழ்ச்சியாக இருந்தார். திடீர்னு அவருடைய மனைவி வியாதிப்பட்டு இறந்துட்டாங்க. மனைவியினுடைய மரணம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டார். அப்பா அம்மா எனக்கு இல்லை, என் மனைவி தானே எனக்கு எல்லான்னு நினச்சேன், மனைவியே இறந்துட்டான், அதனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு ஒரு வேதனை. அந்த துக்கத்தில் புலம்பிக் கொண்டே இருப்பாராம். பல நாட்கள் பேங்க் வேலைக்கு வரலை. அதன் பிறகு வந்தபோது தாடி வளர்த்து கொண்டு சோகமாக உட்கார்ந்துருப்பார், சீட்டில் உட்காந்து அழுது கொண்டே இருப்பார். இப்படி சில நாட்கள் கடந்தார். ஒரு நாள் அப்பா திருப்பற வேலைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாராம், அவனை கூப்பிட்டு பேசு, அவனுக்கு நான் ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி பேங்க் முடிஞ்ச உடனே என்னை பாருங்கன்னு சொல்லி. உடனே அவர் வந்தார். என்ன சார்? உடனே நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, ஒரு பைபிள் தர்றேன் வசனம், நீங்கள் அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, இதில் சங்கீதங்களின் புஸ்தகம் இருக்குதுன்னு அதை திறந்து காமிச்சு இதை வாசித்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு போயிட்டார். மேலதிகாரி கீழ்ப்படின்னு போயிட்டார். அடுத்த நாள் பேங்க்கு வரும்போது நல்லா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்ல மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியாக வர்றார். பேங்கில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, நல்லா மாறிட்டான், சோகமாக இருந்தான், மனைவி செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டே இருப்பான், நல்லா இருக்கிறான்னு சொன்னான். அவன் அப்பாதரை பார்த்து சொன்னான், ஐயா, நேற்றைக்கு இந்த பைபிளை மட்டும் நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தா நான் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். சோகத்தினால துக்கம் தாங்காமல் நேற்றைக்கு நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்கள் இந்த பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னதுனால சாகருக்கு முன்னால் வாசித்து பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் சொன்னதை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேருந்து யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க. நான் அதை வாசிக்க அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் பேசுறது எனக்கு தெரியுது. அந்த அவங்க பேச 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 உள்ளத்தின துக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ஆறுதல் எனக்கு உண்டானது. அந்த மரண எண்ணம் என்னை விட்டு விலகினது. எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டு, ஐயா, இதில் இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதா, நான் சாதாரண புஸ்தகம் என்று நினைத்தேன் என்று சொன்னார். வேத வசனம் காயப்பட்டவுடைய உள்ளத்தை காயத்தை ஆற்றி அவருக்குள்ள ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. அதனால் தான் இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும், பயத்தில் இந்த விடுதலையாக்கும், உங்களுடைய துக்கத்தில் இந்த விடுதலையாக்கும். இதை வாங்கி வாசித்து பாருங்க. இந்த கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசும். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல வசதி இருக்கு, பணம் இருக்குது, நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை வச்சு கவனித்தாங்க. நிறைய பணம் செலவு பண்ணி எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அவர் கிறிஸ்தவர், நல்ல ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை நேசிக்கிறவர். அதனால் பைபிளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க பக்கத்தில் வைத்திருந்தார். டாக்டர்ஸ் கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வியாதி அதிகமாகிக்கிட்டே இருக்குது, சுகமாக வெளியில்லை. அவங்க கண்டுபிடிச்சாங்க, இது ரொம்ப டேஞ்சர், அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டார், மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் இவர் மரிச்சிருவார்னு சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா பிழைக்கிறது கஷ்டம், நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம், நோய் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, இன்னும் சில நாள் தான் ஒரு உயிரோடு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. பிள்ளைகளுக்கு துக்கம். பிள்ளைகள் துக்கத்தோடு பேசினதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு, அவ்வளோதான் சொல்லி. அவருக்குள்ள முதல்ல ஒரு பயம் வந்தது, மரண பயம். அப்படி யோசித்துட்டு பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். பைபிள் பக்கத்தில் எடுத்து வாசித்த போது 2 வேத வசனங்கள் அப்படி கண் முன்னால் பட்டார். 118ஆம் சங்கீதம் 17-18 வசனங்கள். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வசனம் அவர் வாசித்தவுடன் ஆச்சரியம், இப்படி ஒரு வேத வசனம் பைபிளில் இருக்குது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வசனம் அவரோடு பேசுகிறாரு.
நான் செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிச்சாராம். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதை சொல்லி 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 வசனத்தை சொல்லி துதிக்க ஆரம்பித்தார். அவருடைய சரீரத்தில் அந்த வியாதி விலக ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் கழித்து சோதிச்சு பார்த்தா வியாதி அவருடைய சரீரத்தை விட்டு போய்விட்டது. மருத்துவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நல்ல சுகமாகி வீட்டுக்கு வந்து விட்டார். அந்த ஐயா என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஐயா இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எனக்கு ஆஸ்பத்திரியில் தான் தெரியும். அந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். அந்த வார்த்தையை சொல்லி 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 நான் ஜெபித்தேன். என் சரீரத்தில் இந்த மரண வியாதி என்னை விட்டு விலகி விட்டது. அதனால தான் இந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை கிறிஸ்தவர்கள் வேதத்தை தினமும் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க, நிறைய பேர் வாசிப்பதில்லை. முக்கியமாக ஆண்களை கேட்டால் பைபிள் வாசித்து ஜெபிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபிச்சிங்களா கேட்டால் என் பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெபிச்சிங்களான்னு கேட்டால் மனைவி நல்ல பைபிள் வாசிப்பாங்க, பிள்ளைகள் வாசிப்பாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தான் குடும்ப தலைவர். உங்கள் மூலமாக தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சு பைபிள் வாசித்தா தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இனி மனைவி ஜெபிக்கிற, பிள்ளைகள் ஜெபிக்கிறான்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கணும். நீங்கள் வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும். இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும். இந்த வசனம் உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை சுகத்தை கொண்டு வரும். அதனால தான் வேதத்தில் இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனமாகிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடன் பிரச்சனை நிறைய பேர் அடிமைப்படுத்துகிறது. கடன் பிரச்சனை. ஒரு சகோதரர் சாட்சி சொல்ல வந்திருந்தார். அவருக்கு கடன் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் கடங்க, ரோட்டில் சட்டை பிடிச்சிட்டான் கடன்காரன். இந்த மாதிரி அவமானம், இதை விட செத்து போயிடலான்ற அளவுக்கு நெருக்கம். இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒரு கூட்டத்துக்கு அவரை யாரோ கூட்டிகிட்டு வந்தாங்க. வசனத்தை கேட்டார். நீயோ கடன் வாங்குவது இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் பைபிளில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் தன் பிள்ளைகளுக்கு, நீ கடன் வாங்க மாட்ட, நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்ப. அது ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம். உபாகமம் 28:12 இப்படிலாம் பைபிள் இருக்குதா? இப்படிலாம் கூட நமக்கு தேவையான வாக்குத்தத்தம் இருக்குதா? ஆண்டவரை பிடித்து கொண்டார். அப்போ எனக்கு அந்த ஆசீர்வாதம் தாங்க, நான் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணார் பாருங்க. எல்லா கடனையும் மாற்றி அவர் சொல்கிறார், இப்போ நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறேன். மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது என்று அவர் சொல்லுகிறார். வேத வசனம் உண்மை உள்ளது. அதனால தான் நீங்கள் அதை வாசிக்கணும். புக்கு பெருசாக தெரியும். ஒருவேளை ஒரே நாள் எல்லாம் வாசிக்க தேவையில்லை. டெய்லி ஒரு அதிகாரம் வாசிங்க. அதை வாசித்து தியானித்து அந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. அந்த வசனம் உங்களோட பேசும், உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தேவைதானே? அதனால தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனமாகிய சத்தியம். வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது விடுதலை உண்டாகும். நீங்கள் அதுக்கு செவி கொடுத்திருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. இப்போ அந்த வல்லமை, சத்தியத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கவும் விடுதலை உண்டாகவும் நான் ஜெபிக்க போகிறேன். எந்த காரியத்தில் விடுதலை வேணும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, வியாதியிலிருந்து, எதிலிருந்து விடுதலை வேணுமோ இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். உங்களுடைய இதயத்தில் கை வைங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி உங்களுடைய இதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கே ஒரு மாற்றம், ஒரு விடுதலை உண்டாவதை காண்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு சத்தியம் என்னை விடுதலையாக்கும். வேத வசனத்தின் வல்லமை எனக்குள்ளே விடுதலையை, சுகத்தை கொண்டு வரும் என்று விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யார் விடுதலைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை அளிக்கிற உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி அந்த பாவத்தை செய்யாதபடி
உம்முடைய வசனம் அவளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கட்டும். வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொடுவீராக. பொல்லாத இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. நீ சமாதானத்தோடு போயின் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்ன உம்முடைய வசனத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். பொருளாத இந்த வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதிகள் மறையட்டும். ஆஸ்துமா நோய்கள் விலகட்டும். சரீரத்தில் தோன்றியிருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பாதிக்கப்பட்ட கண்களிலே சுகம் வரட்டும். நரம்புகள் எலும்புகளுக்குள் வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புத சுகம், விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பயத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும். இந்த மரண பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இந்த பயத்தை மாற்றி மன தைரியத்தை உங்களுக்குள்ளே தருவீராக. சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். பொல்லாத பிசாசு, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். விசுவாசிங்க. தின வேத வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள பூரண விடுதலை உண்டாவதை காண்பீங்க. இந்த வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. ஆமேன்.